Welcome student, I am Ganesan. So in the Gauss-Jordan method use பண்ணி இந்த simultaneous equation solve பண்ணலாம். So பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க equation 3 unknowns x1, x2, x3 இருக்கு. So இத corresponding matrix எழுதலாம். இதுதான் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்க simultaneous equation matrix. Aன்றது the coefficient 5 minus 1 x3 இல்லாததனால அது 0 ன்னு எடுத்துக்கணும். இதுல பாத்தீங்கன்னா -1 5 -1. இதுல x1 இல்லாததனால 0 எடுத்துக்கிட்டு -1 5 அப்படி போட்டாச்சு. So right hand sideல 9 4 -6 எழுதியாச்சு எல்லாமே. சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்றோம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி அதை வந்து ஃபார்ம் பண்றோம். ஸோ இதை ஃபார்ம் பண்றதுன்றது என்னன்னா ஏவியும் பியும் கம்பைன் பண்ணணும். ஸோ இதான் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏவியும் பியும் கம்பைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், யூஷுவல் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஒன்னா மாற்ற ட்ரை பண்ணணும். அப்படி முடியலனாலும் நம்ம 0 வைக்கலாம். ஸோ இந்த சம்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் -1 இங்கே இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ R1யும் R2யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ரோவை இன்டர்சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் காலம்ல மட்டும் எப்பவுமே இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அப்படி பண்ணும்போது நம்ம என்ன ஆகுதுன்னா -1 5 -1 4. செகண்ட் ரோ வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து செகண்ட் ரோ எழுதிட்டீங்கன்னா 5 -1 0 9. தேர்ட் ரோ வந்து 0 -1 5 -6. சரி, அடுத்தது நம்ம மெயினாக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த கீழே இருக்க இந்த ரெண்டுமே 0 ஆக்கணும்னு சொல்லியிருக்கேன். பட் லக்கிலி இங்கே ஆல்ரெடி 0 இருக்கிறதுனால இந்த டேர்மை மட்டும் 0 ஆக்கினா போதும். ஸோ அதுக்கான ஆப்ரேஷன் என்னன்னா இது R2 தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ R2 gives R2 plus 5R1. R1 5ஆல் மட்டும் பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணவே நம்மளுக்கு 0 வந்துடும். சரி, இதை நான் டைரக்டாவே இங்கே பண்ணிடுறேன். இப்போ R1ல எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ -1 5 -1 இது வந்து 4. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும், R1 5ஆல் மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணா -5 + 5 0 ஆயிடும். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணினா 25 -1 வந்து 24 அப்படின்னு ஆயிடும். ஸோ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணா -5 + 0 -5 அப்படின்னு வந்துடும். ஸோ 5 4s are 20 20 + 9 29. இப்போ நம்ம R3 நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. 0 -1 5 -6. ஸோ நம்மளுக்கு தேவையான இந்த ரெண்டுமே 0 ஆக்கியாச்சு யூசிங் R1. இப்போ அடுத்து நம்மளுக்கு எது 0 ஆக்கணும்னா இந்த டேர்மை நம்ம 0 ஆக்கணும். சரி, இந்த டேர்மை 0 ஆக்கணும்னா இதை 24ஆல் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் ஆட் பண்ணவே நம்மளுக்கு 0 வந்துடும். ஸோ அந்த ஆப்ரேஷன் தான் நம்ம அடுத்து யூஸ் பண்ண போறேன். எதுல 0 ஆக்க போறேன், R3ல. ஸோ R3 gives R3யை 24ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 24 R3 பிளஸ் R2வை யூஸ் பண்ணி ஜஸ்ட் R2வை ஆட் பண்ணவே போதும். சரிங்களா, இதை 24 பண்ணும்போது 24 + 24 வந்து 0 ஆயிடும். சரி, இப்போ இதுக்கானது நம்ம பார்க்கலாம். R1 நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ -1 5 -1 4. R2வையும் நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ 0 24 -5 29. இப்போ R3யை 24ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0 -1 × 24 -24. ஸோ 24 × 5 பார்த்தீங்கன்னா 120. அடுத்து 24 × -6 வந்து -144. நல்லா கிளியரா பாருங்க, R3யை அப்படியே 24ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிட்டேன். பிளஸ் R2ல என்ன இருக்கோ அது அப்படியே இங்க எழுதுங்க. R2ல ஃபர்ஸ்ட் 0 இருக்கு, அடுத்தது 24 இருக்கு, அடுத்தது -5 இருக்கு, அடுத்தது +29 இருக்கு. சரி, இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும். 0 + 0 0. ஸோ -24 + 24 அதுவும் நம்மளுக்கு 0. இப்போ 120ல 5 போச்சுன்னா 115 115. அடுத்தது -144 + 29 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா -115 வரும். -115. சரி, இப்போ நம்ம வந்து இது மூணுத்தையுமே 0 ஆக்கிட்டோம். இப்போ இதே மாதிரி அடுத்து மேல 0 ஆக்கிறதுக்கு முன்னாடி R3யை 115ஆல டிவைட் பண்ணிடலாம். ஸோ நான் என்ன பண்ண போறேன், R3யை வந்து 115ஆல டிவைட் பண்றேன். ஸோ அப்போ அது நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோ எந்த சேஞ்சஸ் இல்லை, -1 5 -1 4. அடுத்தது வந்து 0 24 -5 29. இதை 115ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 0 0 1 -1. இப்போ அடுத்தது நம்மளோட எய்ம் வந்து இந்த ரெண்டு எலிமெண்ட் 0 ஆக்கணும் யூசிங் R3. அதுக்கான ஆப்ரேஷன் என்னன்றது பாருங்க இங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணா ஜஸ்ட் R1 R3 ஆட் பண்ணவே நமக்கு 0 வந்துடும். ஸோ R1 gives R1 plus R3 ஜஸ்ட் ஆட் பண்ணவே போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா R2 இந்த எலிமெண்ட் 0 ஆக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், R2 gives R2 plus 5R3 R2 plus 5R3. ஏன்னா இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணவே நம்மளுக்கு 0 ஆயிடும். ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு 0 ஆயிடும். ஸோ அதை நம்ம பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா R1 என்னன்னா R1 plus R3 R1 plus R3 -1 5 + 0 5 -1 + 1 0. இப்போ அடுத்தது 4
மைனஸ் 1 வந்து 3. ஸோ இது போட்டாச்சு. இப்போ R2க்கு என்ன பண்ணணும்னா R2ல இருக்க எலிமெண்ட் எல்லாம் எடுத்து எழுதணும். R2ல இருக்க எலிமெண்ட் என்னது 0, 24, -5, 29. சரி, இப்போ R3யை 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இது எல்லாத்தையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா +0, +0, +5, -5. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணணும்? R2ல கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். 0 + 0 0, 24 + 0 24. அடுத்தது -5 + 5 0, 29ல 5 போனா 24. R3 நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ 0 0 1 -1. இப்போ நான் எதிர்பார்த்த மாதிரி என்ன பண்ணிட்டோம், இது 2 0 ஆக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம எதை 0 ஆக்கணும்னா இந்த எலிமெண்ட் 0 ஆக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா R2ல இருக்கிறதெல்லாம் 24ஆல டிவைட் பண்ணிடலாம். ஸோ R2 gives R2/24. அப்படி டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க. -1 5 0 3. அடுத்தது இதை 24 டிவைட் பண்ணீங்கன்னா 0 1 0 1. இப்போ இதை நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. 0 0 1 -1. இப்போ நம்ம அடுத்தது மெயினா வந்து 0 ஆக்க போற டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் யூசிங் R2. அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் என்னன்னா R1 gives R1 - 5R2. R2 5ஆல மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணா போதும். சரி, அதுக்கான எலிமெண்ட்ஸ் இப்போ R1ல இருக்க எலிமெண்ட்ல எழுதுங்க. -1 5 0 3. R2வை -5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. -5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -0 -5 -0 -5. இது எல்லாமே நம்ம R1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். இப்போ பாருங்க, -1 -0 வந்து -1, 5 - 5 0, 0 - 0 0, 3 - 5 வந்து -2. அடுத்தது R2 நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. 0 1 0 1. R3 வந்து பார்த்தீங்கன்னா 0 0 1 -1. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம R1 வந்து -1ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். R1 gives -1 into R1. ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா R1 ஃபர்ஸ்ட் ரோ என்னவா மாற போகுது 1 0 0 மைனஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 ஆயிடும். 0 1 0 1. அடுத்தது 0 0 1 -1. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்-ஜார்டன் மெத்தட் படி டயகனல் எல்லாம் 1 ஆக்கி மற்ற எல்லாமே 0 ஆக்கிட்டோம். ஸோ இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எக்ஸை ரெப்ரசென்ட் பண்ணோம். 1 into x, x is equal to 2. செகண்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் y ரெப்ரசென்ட் பண்ணோம். 1 into y, y equal to ரைட் ஹேண்ட் சைடில் 1 தான் இருக்கு. ஸோ தேர்ட் ரோல தேர்ட் எலிமெண்ட் z, z equal to -1. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.